வணக்கம் உறவுகளே. 2025ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஒரு மங்களகரமான நாள். இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் விடயத்துக்கு வருவோம். இன்று ஒரு குறள். நாங்கள் இன்றைக்கு இனியவை கூறல் பற்றி பார்க்க போகிறோம், இனிய சொற்கள் பற்றி பார்க்க போகிறோம். வள்ளுவ பெருமானுடையது. இன்சொலால் ஈரம் அனை இப்படிலவாம் செம்பொருள் கண்ட வாய்ச்சொல் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒருவர் வாயிலிருந்து வருகின்ற சொல் அன்பு கலந்ததாகவும் வஞ்சனை இல்லாததாகவும் வாய்மை உடையதாகவும் இருந்தால்தான் அது இன்சொல் எனப்படும். அப்போ இன்சொல்லுண்டா என்னென்று சொல்கிறேன்? இன்சொல்லுண்டா இனிமையான சொற்கள். எங்களுடைய வாழ்க்கையில் இனிமையான சொற்கள் எவ்வளவோ இருக்குது. அதை விட்டு விட்டு நாங்கள் இனிமை இல்லாத, தேவையில்லாத, கடினமான, மற்றவர்களுக்கு பறிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் வள்ளுவ பெருமான் சொல்கிறார். இன்சொலால் ஈரம் அனை இப்படிலவாம் செம்பொருள் கண்ட வாய்ச்சொல். ஒரு வாயிலிருந்து வருகின்ற சொல்கள் அனைத்தும் அன்பு இருக்கணும். அன்பாக வாங்க போங்க, அன்பாக இருக்கணும். வாயிலிருந்து வருகிற சொல் வஞ்சனை இருக்கக்கூடாது, ஒன்று நினைத்து ஒன்று செய்யக்கூடாது, வாய்மை உடையதாகவும் இருந்தால் தான் அது இன்சொல் என்று சொல்கிறார் வளர்ப்பெருமான். ரைட், நாங்கள் செய்திகளுக்கு வருவோம். இந்த அரசாங்கம் மருந்துகளுக்கு எல்லாம் நிறைய விலைகளை குறைத்திருக்கிறது. 350க்கு மேற்பட்ட மருந்துகளுக்கு விலை குறைக்கப்பட்டிருக்குது. அந்த விலை நிர்ணயத்தின் படிதான் வியாபாரம் செய்ய வேண்டும் மருந்துகளை. அப்படி தவறுகிறால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லப்படும். அப்போ நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது மருந்துகள் அந்த விலைக்கு தான் விற்கணும், இல்லாட்டி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படி அவர்கள் விற்கிறது பொதுமக்கள் அறிந்தால் அவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், உடனே தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தப்பட்ட அதிகார சபைக்கு இதை அறிவித்தால் அவர்கள் உடனடியாக இதுக்கு சட்ட நடவடிக்கை எடுப்பார்கள். ஆகையினால் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை அறிவிச்சிருக்குது. நிர்ணய விலைக்கு மேலே வித்தால் பிரச்சனை என்று சொல்லி, ஆகையினால் கட்டுப்பாடுகத்தான் இருப்பினும். ஏனென்று சொன்னால், ஒரு போத்தில் தண்ணி கூட விலைக்கு விற்றவர்களுக்கு என்ன நடந்தது எல்லோருக்கும் தெரியும். அபராதம் விதிக்கப்பட்டது. அது மாதிரி இவர்களுக்கு அபராதங்கள் விதிக்கப்படலாம். ஆகையினாலே கவனமாக இருக்க வேணும் என்று சொல்லிக்கொண்டு, மற்றது எங்களுடைய அரசாங்கத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் கூடிக்கொண்டிருக்குது. என்னென்னு சொன்னால், இப்போ நுகை கூட பிரச்சனையோட அரசுக்கு எதிரான பிரச்சனை இன்னும் கூட செய்யலாமா? அது ஒரு தீயாய் பரவிட்டது, ஒரு தீயாய் பரவி கொண்டிருப்பதாகவும் அரசாங்கம் கூடாததை செய்கிற மாதிரி அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 1-2 கட்சிகள் எல்லாம் 1000 கட்சிகளுக்கு மேலே வெளிக்கிட்டு இருக்குது. இப்போ எதிராக செயல்படலாம் போடாது, பேரணி ஒன்று நடத்தலாம் போடாது. இனி இவர்கள் வீட்டுக்கு போகும் வரைக்கும் நாங்கள் தை மாதத்திலேருந்து அங்கங்கே எல்லாம் நாங்கள் என்ன போகிறோம்னு சொல்லணும், பேரணி நடத்த போயிடுமா, இவையே அனுப்புறது. என்னடா நடக்குது? என்ன எங்கள்கிட்ட இலங்கையில் நடக்குது? எந்த அரசுக்கு எதிராக போராட்டம் செய்கிறது, ஏன் போராட்டம் செய்யணுன்றே தெரியாத கட்டத்தில் இதுக்கு அரசாங்கம் ஒவ்வொரு திட்டங்களை வகுத்து வச்சுருக்கு. நல்ல திட்டம், ஊழல் ஒழிப்பு திட்டம், போதை ஒழிப்பு திட்டம், மற்றது சாரதிகளை கவனமாக அந்த விபத்துக்கள் தவிர்ப்பதற்காக அவர்களுக்கு புள்ளி திட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை கட்டுப்படுத்துவதற்காக, மற்றது பாடசாலை ஏற்ற வாகனங்களுக்கு எல்லாம் கட்டுப்பாடு கொண்டு வரார்கள். கல்வி ரசீது திட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திட்டங்கள், நல்ல திட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம். ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் பாரிய தீயா பரவி உள்ளதாகவும், தாய்நாட்டில் எதிரிகள் ஆட்சியிலிருந்து தப்பி ஓடும் வரை இந்த தீ நாடு முழுவதும் பரவும், அது நமக்கு நம்பிக்கை வந்துள்ளது என்று சொல்லி எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். எதுக்கு சண்டை, எதுக்கு போராட்டம், எதுக்கு வீட்டுக்கு அனுப்புறோன்று தெரியாத ஒரு கட்டத்தில் இப்போ இலங்கை அரசாங்கம் என்ன செய்கிறோம்? அப்படி என்ன இவ்வளவு நல்லது செய்கிறவர்கள், நல்லவர்களுக்கு காலமில்லைன்றது இதுதான். நல்லதுக்கு காலமில்லைன்னு சொல்கிறது இது ஒரு கிடக்கு. பார்ப்போம், பொறுத்திருந்து நாங்களும் பார்ப்போம். தை மாதம் என்ன நடக்கும் போது எங்களுடைய அரசாங்கம் இதுக்கு என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். மற்றது எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் 2-3 நாளைக்கு முன்பாக ஜனாதிபதி மாளிகைக்கு தமிழ் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களை எல்லாம் கூப்பிட்டு பேசியிருக்கிற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள்
எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கதைச்சிருக்கிறார். என்னென்னு சொன்னால் ஒரு பொதுவான ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்க போகுது. எல்லா மதம், எல்லா இனம், மதம் எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு நிகழ்ச்சி, ஒரு பண்டிகை ஒன்று நாங்கள் செய்ய இருக்கிறோம். நிகழ்வு ஒன்று நடக்க போகுது தானே. அந்த நிகழ்வு அதாவது முதலே சொன்னது, வாக்குறுதிகளிலேயே சொன்னது, அந்த பொதுவான நிகழ்ச்சிகள் எல்லா மதத்துக்கும் பொதுவான ஒரு நிகழ்வு பெருசாக இலங்கையிலே நடத்தணும்னு சொல்லியிருந்தது. அது இப்போ நடக்க போகுது. இது எல்லாருக்கும் ஒரு பொதுவானதாகத்தான் இருக்கும். ஆகையினால் இந்த பண்டிகை எங்கேயும், இந்த பண்டிகையில் எங்கேயும் எக்காரணம் கொண்டும் இனவாத மதவாத சொற்கள் எதுவும் பாவிக்கப்படக்கூடாது. அந்த இனவாத பேச்சுக்கே இங்கே இடமில்லை. ஆகையினால அதுக்கு தக்க மாதிரியாக இந்த நிகழ்வை நாங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும். இவ்வாறாக எல்லாரும் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். ஆகையினால கவனமாக இருக்கணும். எதுவித இனவாதம் மதவாதங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி கட்டும் துணியில் தான் அவர் சொல்லி இருக்கிறார். அப்போ அவர் யாரை கூப்பிடணும் என்று தெரிஞ்சிருக்குது. அவருக்கு யாரை கூப்பிடணுமோ அவர்களை கூப்பிட்டு இருக்கிறார். என்ன பேசணுமோ அதையும் பேசியிருக்கிறார். ஆகையினால் அவருடைய ஒவ்வொரு திட்டங்களும் திட்டமிட்டு அந்த படிவேல் சொன்ன மாதிரி என்னென்றாலும் பிளான் பண்ணி செய்யணும். அது மாதிரி அவர் பிளானின் படி அவர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பிளான்கள் செய்வது ஆகையினால் வெற்றி தான் அளிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த நிகழ்வு, பொதுவான நிகழ்வு எவ்வாறு மகிழ்வாக சிறப்பாக நடக்க என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது இப்போ பாடசாலைகளுக்கு கொடுக்குற பஸ்கள், பாடசாலை சேவையில் ஈடுபடுகிற பாடசாலை சேவை ஊடாக ஈடுபடுற பஸ்களுக்கெல்லாம் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அமைச்சர். சொல்லியிருக்கிறார். சொன்னது மட்டுமல்லாமல் அந்த பாடசாலைக்கு செல்கிற அந்த பேருந்தில் செல்கின்ற மாணவர்களை கண்காணிக்கிறது, வீட்டிலிருந்து பெற்றார்களை கண்காணிக்கும் முகமாக இருக்க வேண்டும். அதுக்கு தக்க மாதிரி செயல்படுத்த வேண்டும் என்றெல்லாம். இப்போ அப்போ இதெல்லாம் செய்கிற தப்பாடா? இதுக்கு தானாடா எதிர்த்து பேரணி செய்ய போறீர்கள்? அப்போ இதெல்லாம் செய்கிறார்கள் பாருங்க. பெற்றார்கள் இருந்த நிலையிலேயே தங்களுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பு, பிள்ளைகளுடைய போகிறது எப்படி வர்றது எப்படி எல்லாம் பார்க்க போகிறார்கள். மற்ற பஸ்ஸுக்கும் சிறப்பாக இருக்கணும். பஸ் எல்லாம் சும்மா அந்த எங்கள்கிட்ட பஸ்ஸுகள் சிலது இருக்குது, எதுவும் கீறுபட்டால் மரமஞ்சள்லாம் அவிச்சு குடிக்கும். மரமஞ்சள் அவிச்சு குடிக்கணும்டா என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஏற்பாக்குறேன்னு சொன்னால் ஏற்பாக்கி போடணும். இப்போ ஏற்பூசி போடுறோம், முந்தி மரமஞ்சளை அவிச்சு குடிக்கிறது. அப்போ மரமஞ்சள் அவிச்சு என்னட்டா அவ்வளவு கரல் கட்டின பஸ்களும் இருக்குது, மேலே ஏதோ பெயிண்ட்டை பூசி போட்டு ஓடுற பஸ்களும் இருக்குது. பின்னால் போனால் பின்னால் கொண்டே வாழைப்பழத்தை கட்டி விட்டால் பழுத்துடும் புகை. அப்படியான பேருந்துகள் எல்லாம் இருக்குது. இதுகளெல்லாம் ஒரு நல்ல நடவடிக்கை. என்னடா அவர் சொல்கிறார், எல்லாம் சிறப்பாக இருக்கணும், சரியான முறையில் இருக்கணும், எல்லாம் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பேருந்துகளாக இருக்கணும், கேமரா பொருத்தணும், கேமராவில் ஊடாக விட்டு பார்க்கணும். நல்ல விஷயம் தானே. மாணவர்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு. அது இது 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 மெல்ல அந்த போதை ஒழிப்பு என்னெல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு அடிதான் இது. ஏன்னு சொன்னால் பஸ்ஸில் எதுவும் வித்தியாசமான வில்லங்கங்கள் எதுவும் நடக்கும்னு சொன்னால் வீட்டில் பெற்றார்கள் பார்ப்பார்கள், உடனே அறிவிப்பார்கள், விஷயம் முடிஞ்சு. ஆகையால் நல்ல ஒரு விடயம். மற்றது பேருந்துகளில் பணம் செலுத்துறது, வங்கி அட்டை மூலம் செலுத்துறது அறிமுகமாகிறது ஆகிவிட்டது. இந்த வவுனியாவிலிருந்து கொழும்புக்கும், கொழும்பிலிருந்து வவுனியா செல்கிற பஸ்களுக்கும் அறிமுகமாக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அதுவும் ஒரு நல்ல செயல்கள், நல்ல திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிகவும் அது டிஜிட்டல் முறையில் வருகின்ற போது எல்லாருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லதாகவே அது நடக்கும் என்பது எதுவித ஐயப்பாடும் இல்லை. இது எதிர்காலங்கூடா ஜோசியங்கூடா பேரணிகள் நடத்துகிறார்கள். ஜோசியங்கோ இன்ன நாட்டில் நடக்கும், நாட்டில் நல்லது நடக்கும், நாட்டுக்கு வெளிச்சம் வரப்போதோ சுபிட்சம் வரப்போதோ அல்லது இருள் வரப்போதோன்றோ யோசித்து செய்யணும். சும்மா இருந்தவருக்கு ஏதோ எங்களை விட்டா காணமண்டி போட்டு வில்லங்கமாக இந்த இதுகளை செய்யக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் முருகன். நன்றி.